பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை அவரை நான் வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சி தரும், மன துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆம், வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அப்போது உன் வேண்டுதலெல்லாம் அவர் செய்வார். தேவ பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நம்ம மேலே சிரிப்பு, ஒரு ஆர்டிஃபிஷியலான மேலே சிரிப்பு இருக்கும், உள்ள சந்தோஷம் இருக்காது. மனம் மகிழணும். தேவ பிள்ளைகளே, பெரியவங்க சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். நம்முடைய முகத்தை பார்த்தாலுமே தெரியும், ஒரு சோகம் இருக்கும். தேவ பிள்ளை, மனம் மகிழணும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது. தாவீது இப்படி ஒரு வார்த்தை சொல்ல, கர்த்தாவே என் ஆத்துமாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன், என் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுகிறான். கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளை, நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் உங்கள் பலன். தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை, உங்கள் ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே என் ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுங்க. அவர் பரிசுத்த ஆவினாலே உங்களை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தரை நல்லா துதிங்க, கர்த்தரை நல்லா பாட்டு பாடி ஆராதிங்க. குறைஞ்சது 1 மணி நேரம் அது பாடி பாருங்க. கர்த்தர் உங்க ஆவியை மாற்றி ஒரு மன மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுப்பார். மன மகிழ்ச்சி தாங்க உங்களுக்கு ஒரு நல்ல மருந்து. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மன மகிழ்ச்சியா இருங்க. அநேகருக்கு உங்களை பிடிக்கும். மன சோர்வோடும் மனதில் ஒரு முறுமுறுப்போடும் தான் எல்லாருக்கும் முன்பாக நம்ம கஷ்டப்படுறவங்களா இருப்போம். மன மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.